வணக்கம். செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். முதல் செக்ஷனை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன மொபைலில் என்னென்ன செக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அதேமாரி பார்த்திங்கன்னா, என்னென்ன ஃபால்ட் வரும் மொபைலில், என்னென்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகும், எப்படி நம்ம லைனை ட்ரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஃபால்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மெயினாக சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு சொல்லி 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை பற்றி விஷயங்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த மாதிரி இடங்களில் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் வரும், ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் வரும், எதனால் வரும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஐசியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஐசியோட பின் டீடைல் தெரிஞ்சுக்கணும். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்குள்ளே என்னென்ன ஸ்பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஐசி டைப்ஸ் என்ன மாதிரி இருக்குது, என்ன டைப்ஸில் அது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது, அதை எப்படி செக் பண்ணணும்னு தெரியணும். மூலியமாக மல்டிமீட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த விஷயங்களை நீங்கள் செக் பண்ண முடியும். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, செக் பண்ணுறதுக்கு, அதை பற்றி விஷயங்கள் மூலியமாக தெரியணும். சாஃப்ட்வேருக்கு என்ன மாதிரி டூல்ஸ் இருக்குது, இப்போ அப்டேட் டூல்ஸ் என்ன மாதிரி இருக்குது, எப்படி அப்டேட் ஆகிடுச்சு விஷயங்கள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ரீபாலிங் பண்ணுற ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும். ப்ராக்டிக்கலாக எல்லாம் செஞ்சு பார்க்கணும். இதுமாதிரி சார்ஜர் பின்லேருந்து எல்லாமே கனெக்டரை நம்ம ரிமூவ் பண்ண தெரியணும். மைனூட்டான ஜம்பர்ஸ் அடிக்க தெரியணும். அது மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஐசிஸ் எல்லாமே தெளிவாக ரிமூவ் பண்ண தெரியணும். ஒயிட் பேஸ்ட், அது பிளாக் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஐசியை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மொபைலை நம்ம பிரித்து பார்த்து திரும்ப ஃபிட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அதேமாதிரி செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டச் டிஸ்பிளே நம்ம தனியாக ப்ராப்பராக பிரிக்க தெரியணும். அதுமாதிரி என்னென்ன பேஸ்ட்டு, என்ன டூல்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும், ஐசிக்கெலாம் எப்படிலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி மைக்கு, ஸ்பீக்கர், இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்பேர்ஸோட ட்ராக் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போது லேட்டஸ்ட் வரக்கூடிய பேஸ்ட்டு ப்ளஸ் ஐசி ரீபாலிங் பண்ணக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஓசிஏ கான்செப்ட், அந்த டச் டிஸ்பிளே செப்பரேட் பண்ணக்கூடிய மிஷினை பற்றியும் அதோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணும். சர்க்யூட்டை பற்றி ட்ரேஸ் பண்ணுறது, வோல்டேஜை ஃபாலோ பண்ணுற எல்லா ட்ராக் கான்செப்ட்டும் தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ஷார்ட் இருக்கும் தெரிஞ்சுக்கணும். சாஃப்ட்வேரில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய விஷயங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கணும். தண்ணி பட்டால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்றது விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த ரீடிங்கை பற்றி டிசி பவர் சப்ளையும் சரி, யூஎஸ்பி போர்ட் ரீடிங்கையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எதனால் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி உறுதிப்படுத்த தெரியணும். நம்ம தேடுதல் அதிகமாக இருக்காது, அதிகமாக தான் நம்மளுக்கு நாலேஜ் அதிகமாக கிடைக்கும். அதனால் எந்த அளவுக்கு தேட முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அதேமாதிரி எதுவுமே ஐடியா இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நம்ம சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணால் நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஓன் முயற்சியில் பண்ணணும். அதேமாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கும். அதுமாதிரி பணத்தை, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஓன் முயற்சியாக கண்டிப்பாக இருந்தால் சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.